பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. வணக்கம். தாவேக்காவிற்கு வாக்களித்த தம்பிமார்களே, உறவுகளே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தான் அந்த பேச்சு. திடீர்னு ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்த ஒரு ரயில் முன்னால ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. தாவேக்கா ஆட்சியில் உட்காருவது அப்படின்ற சூழ்நிலை ஒரு சிக்கலுக்குள்ள இருக்கு. நேற்று திடீர்னு ஒரு செய்தி வைரலா பரவுச்சு. என்ன அப்படின்னா, முதல்வரும் அதிமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு சதி பண்றாங்க, அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருந்துச்சு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை விடுத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர்வதற்கு எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம், இன்னும் சொன்னா 6 மாத காலம் பொறுத்தெடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். என்னன்னா, குறை சொல்லாம அதை அவங்கள பணி செய்ய விடுவது அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே செய்த மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்தால் மகிழ்ச்சி அப்படின்ற ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சியான முதிர்ச்சியான ஒரு முடிவை சொல்லிவிட்டார். எனவே இப்ப இதுதான் தமிழ்நாட்டினுடைய பல கட்சியை சேர்ந்த யாராக இருந்தாலும் அவங்களுடைய உணர்வாக இருக்கணும் அப்படின்றத நம்மளுமே வலியுறுத்துறோம். இந்த சூழ்நிலையில தாவேக தம்பிமார்கள் விழிப்போட ஒன்ன கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஏன் இந்த 15 நாள் தள்ளி போகுது, யார் இந்த வெற்றியை தடுப்பவர்கள், எந்த நாளில் விஜய் பதவியேற்க போகிறார் அப்படின்ற ஆர்வத்தோட நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு ஆட்சி இருந்தது, அந்த ஆட்சி போயிடுச்சு. இப்ப அடுத்து ஒரு ஆட்சி உடனடியாக பதவியேற்றால்தான் எல்லா நிர்வாகத்தையும் ஒழுங்குபடுத்த முடியும். எல்லா நிர்வாகமும் உடனடியாக செயல்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியும். ஆனா இந்த நிர்வாகம் சிக்கலுக்குள்ளாகி இழுபறியாகி உடனடியாக ஆட்சிக்கு வரலைன்னா அந்த இடைக்காலம் என்பது ரொம்ப குழப்பமா இருக்கும், தேவையில்லாத சிரமங்கள் உள்ளதா மாறும். அது மட்டும் இல்ல, அந்த மாநில அரசு போன பிறகு இன்னொரு மாநில அரசு அதிகாரத்தை எடுக்காத வரைக்கும் யாருடைய ஆட்சி நிலவுதுன்னா அது அர்த்தத்துல கவர்னர் ஆட்சின்னு தான் அர்த்தம். கவர்னர் ஆட்சின்னா ஒன்றிய அரசின் ஆட்சி. அப்ப என்ன, மாநில அரசை தேர்ந்தெடுத்ததற்கே அர்த்தம் இல்லாம போயிட ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. எனவே தாவேக்கா தம்பிமார்களுக்கும் உறவுகளுக்கும் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த சூழ்நிலையில இதை ரொம்ப கவனமா அப்சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களை நாங்க உள்பட நான் கூட சேர்ந்து தற்கொலைலாம் திட்டி இருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்பது உங்களை மட்டப்படுத்துவது அல்ல. பெரியார் நம்ம அப்பம்பாட்டனை முட்டா பயல்களான்னு சொல்லி திட்டிதான் அறிவூட்டினார். அப்ப அதுதான் நோக்கம். நீங்க தற்கொலைன்னு சொல்றதனுடைய விளைவு என்னன்னா, உங்களுக்கு புரிதல் இல்லாம நீங்க இருக்கிறீங்கன்ற இதுல இருந்துதான். ஆனா இந்த புரிதல் என்பது யாருக்கும் வானத்திலிருந்து கொட்டுறதுல யார் வேணா உருவாக்கிக்கலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த சூழ்நிலை ஏன் வருது என்கிற இந்த மாதிரி சூழ்நிலைகளை உன்னிப்பாக கவனிக்கணும். எல்லா கேள்விகளும் உங்க மனசுல எழக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுங்க. இப்ப யார் இந்த ஆட்சியை தடுத்து வச்சிருக்கிறா அப்படின்னா, இப்ப பத்திரிகைகள் என்ன சொல்லுது, கவர்னர் ஒரு காரணம் சொல்லி இருக்கிறார். என்ன, 118 பேர் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு இது பதவியேற்பு செஞ்சு வைக்க முடியும்னு சொல்றாரு. ஆனால் ஏற்கனவே 1989 கர்நாடகாவில் எஸ்ஆர் பொம்மைன்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வரும்போது காங்கிரஸை சார்ந்த முதல்வராக அவர் பெரும்பான்மை பெற்று வந்த போது இதே மாதிரி ஒரு சிக்கல் உருவாது. இதே மாதிரி கவர்னர் பதில் சொல்லிடுறாரு. உடனே அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போறார். உச்ச நீதிமன்ற நீதி தீர்ப்பு என்ன வருது அப்படின்னா, கவர்னர் பெரும்பான்மையை ஏற்றுக்கொண்டு யார் பெரும்பான்மையா ஆட்சி உரிமை கேட்கிறாங்களோ அவருக்கு அது கால அவகாசம் அளித்து ஆட்சியை அவங்கள பதவியேற்க வைக்க அனுமதிக்கணும். அவங்க கவர்னர் பங்களாவில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அல்லது
எங்களுக்கு 118 சீட் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னைக்கு சட்டப்பேரவையில அவங்க பொறுப்பேற்கிறாங்களோ அன்னைக்கு அந்த லிஸ்டையும் ஆட்களும் வந்தா போதும் அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இத இன்னைக்கு ஆன்லைன்ல பார்த்தா தெரியும், எல்லா பத்திரிகைகளிலும் செய்தியா இருக்கு. ஆனா கவர்னர் கிளம்பி கேரளா போயிட்டார். அப்ப இது என்ன ஆட்சி? ஏதோ ஒரு வகையில இந்த ஆட்சி ஏற்றம் என்பது தள்ளி போயிட்டே இருக்கு. அப்ப இப்ப தவிக தலைவர் விஜய் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? அவரு உச்ச நீதிமன்றத்தை இப்ப நாடி போறாரு. ஏற்கனவே தீர்ப்பான விஷயத்த திரும்ப நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்காட போக வேண்டிய சூழ்நிலைமை. தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. எதிர்கட்சிகள், மாற்று கட்சிகள் எல்லாருமே அவங்க ஆட்சிக்கு நாங்க ஆதரவா இருக்கணும்னு சொன்ன பிறகு கவர்னர் ஆக்கப்பூர்வமாகவும் ஆதரவாகவும் இருப்பதுதான் ஒரு கவர்னருடைய சரியான பங்களிப்பாக இருக்கும். ஆனா கவர்னர் என்ன செய்யறாரு? இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. அந்த டிமாண்ட் வைக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அப்ப இந்த சிக்கலை தாவக தம்பிமார்கள், தங்கைமார்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்ல வரோம். அப்ப இதை எப்படி நம்ம இது எதனால வருது? கவர்னர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிறார். ஒன்றிய அரசுக்கு இது தெரியாதா? அவங்களால இது சால்வ் பண்ண முடியுமா இல்லையா? ஆனா இது சட்ட சிக்கலாக மாற்றப்படுது. இந்த பதவியேற்பு தள்ளி போகுது. இந்த பதவியேற்பு தள்ளி போகும்போது ஒரு தேச மக்களுக்கு ரொம்ப ஆர்வமாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எல்லா பேருமே சொல்றீங்க. மாற்றம் வேணும்ன்ற அர்த்தத்துல பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதை விட்டுருவோம். எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. என்ன? தமிழ்நாடு நல்ல விதத்துல இன்னும் வரணும். இப்ப சிறப்பாக இருக்கா இல்லையான்றதை தாண்டி இதை விட சிறப்பா வரணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஓட்டு போட்டிருக்கிறோம். மாற்றம் வேணும்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப மாற்றம் வேணும்னு சொன்ன அந்த விஷயத்திற்கு கவர்னரும் துணையாக வர வேண்டும் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இது ஒன்றிய அரசுக்கு புரியணும். ஏன் அவங்க இப்ப இதில் தலையிடாம இருக்கிறாங்க அல்லது தலையிடுறாங்களா என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வாக பேச வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க இனிமேல் அரசியலை தொட்டபோது அது அரசியல் என்பது தான் இருக்கிற சேவையிலேயே சிறந்த சேவை. ஆனா அதே நேரத்தில் அது புலிவால பிடிச்ச கதை. எனவே நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிங்க. ஏன் இப்படி நடக்குது? என்ன இப்படி நடக்குது? இதுக்கு விட என்ன? சொல்யூஷன் என்ன என்பதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். இளைஞர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய நான் உள்பட உங்க மேல செஞ்ச குற்றச்சாட்டுகளை நீங்கள் மாற்றி அமைக்கணும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த விஷயங்களை கவனிங்க. ஆக்கப்பூர்வமாக உடனடியாக இந்த மாநில அரசு அமைவதற்கு எல்லோரும் துணை நிற்போம் என்று சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.